ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு ரெசிபி. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் இருக்கும். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பூந்தி ரவுண்ட் ஷேப்பில் வருதா அப்படின்னு. நீங்கள் வாலாட்ட வந்துச்சுன்னா அது தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். திருப்பி நீங்கள் தண்ணி சேர்த்தணும். இல்லை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பூந்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கரண்டியில் தான் இன்றைக்கி பூந்தி தேய்க்கிறேன். நீங்கள் அரிக்கரண்டியில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டுட்டு உடனே நீங்கள் எடுத்துருங்க. ஒரு 5-6 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துடணும். பாருங்கள், பூந்தியெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். இப்போது சர்க்கரை பாகு வச்சிடலாம். நான் இது 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் சுகர். இது வந்து 200 கிராம் இருக்கும். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நாம் பாகு காய்ச்சிடலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ பூந்தியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து அதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அதில் முந்திரி சேர்த்து அது ஃப்ரை ஆனதும் திராட்சையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், பச்சை கற்பூரம் நான் சேர்த்துக்கிறேன். இது வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். இப்போ பூந்தி கொஞ்சம் ஊறி இருக்குது. அதை நான் கொஞ்சம் எடுத்து நான் அரைச்சிக்க போகிறேன். முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அரைச்சதை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்படி பண்ணால் நமக்கு லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அழுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம லட்டு பிடிச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் லட்டு பிடிக்க போகிறேன். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.